Good evening everyone. Welcome to my channel Trade with Pace. Nifty இந்த பிளேஸ்ல ஓபன் ஆயிருக்கு இன்னைக்கு. ஓபன் ஆகி ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல இதுல வந்திருந்துச்சு. ஸோ இதுல நேத்தையோட க்ளோசிங் இருந்தனால இதுல கால் சைட் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அதோட இது தாண்டி இறங்கிடுச்சு. ஸோ அது சப்போர்ட்டை தாண்டி இறங்குச்சு. இதில் கால் சைடு எடுத்துக்கிட்டேன். இந்த பிளேஸ் வரும்போதே நான் அதை புக் பண்ணிக்கிட்டேன். கால் சைடில் 10 பாயிண்ட்ஸ் தான் புக் பண்ணேன். இந்த சப்போர்ட்டை தாண்டி இறங்குனால இதில் கால் சைடு புக் பண்ணிக்கிட்டு புட் சைடு எடுத்துக்கிட்டேன். புட் சைடு எடுத்து ரொம்பவே லாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நிறைய டைம்ஸ் ஆவரேஜ் எல்லாம் பண்ணி நிறையவே லாஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, ஸோ இது கால் சைடு எடுத்து ட்ரேடு வச்சுருந்தா 50 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் போயிருக்கும். இந்த ஓப்பனிங் வரும்போது 20 பாயிண்ட்ஸ் மேலே வந்துருந்துச்சு. நான் அதில் 10 பாயிண்ட்ஸ்லேயே புக் பண்ணிக்கிட்டேன். புட் சைடு எடுக்கும்போது இருக்க கான்ஃபிடென்ட் கால் சைடு எடுக்கும்போது அது புக் பண்ணுறதுக்கு வரல. ஓகே, ஸோ எந்த ஸ்ட்ரைக்னா இதுதான். ஃபஸ்ட்டு இது எடுத்திருந்தேன். கால் சைடில் ஒரு 72க்கு பை பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஹேண்டில் முடியும் போது 919க்கு பை பண்ணியிருந்தேன். தென் நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில்லே செல் பண்ணிக்கிட்டேன். அந்த ஹேண்டிலே 20 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் போயிருக்கு. நான் 10 பாயிண்ட்ஸ்லேயே புக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, தென் புட் சைடுக்கு இதில் தான் ட்ரேட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரைக் ட்ரேட் எடுத்திருந்தேன். எடுத்ததுலேருந்தே லாஸாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நிறைய டைம்ஸ் ஆவரேஜ் பண்ணி அப்புறம் லாஸ்ட் இந்த பிளேஸில் வச்சு தான் புக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இது 919க்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். கால் சைடில் 922க்கு புக் பண்ணிக்கிட்டேன். ஒரு 11 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு உடனே புட் சைட் ட்ரேட் எடுத்து அகெயின் ஆவரேஜ் பண்ணி லாஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, ஸோ இதோட லாஸ் எவ்வளோன்னா 2598 வந்துருந்துச்சு. ஓகே, ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்து அதுவும் ஆவரேஜ் நிறைய பண்ணி லாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.